வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஷகஹாரி அப்படின்ற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வெல் மேட் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு ஹோட்டல்காரரும் எப்படி எதிர்பாராத விதமா ஒரு மர்டரோட லிங்க் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஹோட்டல்காரரை காட்டுறாங்க. அவரோட பேர் தான் சுப்பண்ணா. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாலேயே ரொம்ப ஃபேமஸான நபர் அப்படின்னே சொல்லலாம். பகல்ல வந்து ஹோட்டல் வச்சு நடத்துறாரு அண்ட் ஈவினிங்ல வந்து கூத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியா ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப நாள் சிங்கிளாவே இருக்காரு அண்ட் பஸ்ல வரக்கூடிய ஒரு பொண்ணு மேல அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படின்றதுமே இருக்கு. அப்படியே பேரலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸரோட கதையை காட்டுறாங்க. இவரோட மனைவியோட ப்ரெஷர் அப்படின்றது தாங்க முடியாம இவர் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருப்பாரு அண்ட் கூடி சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். அது என்னன்னா, கொலை குற்றவாளியா இருக்கக்கூடிய விஜய் வந்து போலீஸ் கிட்ட தப்பிச்சு போயிடுறாரு அண்ட் இவரும் துரத்திட்டு போய் அவரை சுடுறாரு. பட் குண்டு காயத்தோட அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆனவர் எங்கேயும் போகாம அந்த ஹோட்டல்காரர்கிட்ட அடைக்கலமா வந்து சேர்றாரு. நான் அந்த குற்றமும் பண்ணல, என்ன தேவையில்லாம பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இவரும் அந்த அடைக்கலம் தராரு. ஸோ இதுக்கப்புறம் அவரை மறைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, அந்த விஜய் யாரு, உண்மையிலேயே அந்த கொலைக்கான காரணம் என்ன, யார் கொலை பண்ணப்பட்டிருப்பா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் சும்மா வேற லெவல்ல அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது அந்த போர்ஷன்ல ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே வந்து ஒரு சூப்பரான முடிவா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அந்த நெருப்புக்கு இரையாகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல அந்த ஸ்டார்டிங் சீன்லே அந்த ஹோட்டல்காரர் வந்து யாரையோ வந்து கொடூரமா வந்து வெட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியோட ஆரம்பிக்குது. ஸோ அது யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு டென்ஷன் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்னமோ சம்பவங்கள் நடக்கும் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாத்துக்குமான விளக்கங்களும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அண்ட் நரேஷன் வைஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா ரொம்ப பிளசண்டா நரேட் பண்ண ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தா போச்சு. எனக்கு இந்த படத்துல நெகட்டிவா பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட பேஸ் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இன்னுமே பேச பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ தட் இன்னுமே நிறைய அந்த லேக் அப்படின்றது இல்லாம இருக்கும். பட் ஓவரால் ஒரு தரமான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைலண்டான விஷயங்கள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.